ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறையை 2 உவமைகள் வழியாய் ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிறார். ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளிப்பு மாவு. இந்த கடுகு விதைக்கும் புளிப்பு மாவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கடுகு விதை உடைந்து வளர்ந்து செடியாகி மரமாகிய பிறகு வானத்து பறவைகளுக்கு தங்குவதற்கு இடமும் நிழலும் கொடுக்கிறது. ஆனால் இந்த புளிப்பு மாவு, ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய இவை தன்னிலேயே சக்தி மிக்கது. தன்னை சுற்றியிருக்கின்ற பொருட்களுக்கு புளிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறது. எனவே இந்த கடுகு விதையைப் போல கிறிஸ்துவ வாழ்வு அமைய வேண்டும் என்கிறார் ஆண்டவர். இந்த கடுகு விதை தன் மேலே இருக்கின்ற பொருளை உடைத்து அதை மண்ணில் ஊற செய்து வளர்ந்து செடியாகி மரமாகி கிளைகள் உருவாகி அழகாக நிற்கின்ற போது வானத்து பறவைகள் வந்து தங்குகின்றன. கிறிஸ்துவ வாழ்வு முறையில் நம்மிடம் இல்லாத கடுமையான விஷயங்களை உடைப்பது, அந்த உடைப்பதனால் மண்ணில் ஊறி கிறிஸ்துவ வாழ்வில், குறிப்பாக கடவுளின் அருளில் ஊறி அந்த கடவுளுடைய பராமரிப்பில் வளர்ந்து சிறு செடியாக உருவாகி தொடர்ந்து கடவுள் பராமரிப்பில் நின்று கொண்டு மரமாக உருவாகி நிற்கின்ற போது அது வானத்து பறவைகளுக்கு, உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாருக்கும் நாம் ஒளிவிளக்காக நிற்கிறோம். இன்றைய நாளில் மாதாவின் பாதத்தருகில் அமர்ந்து நம்மையே நாம் ஆன்ம சோதனையிடுவோம். என்னில் இல்லாதவற்றை எதையெல்லாம் உடைக்க வேண்டும், தேவையில்லாதவற்றை எதையெல்லாம் தூக்கி எறிய வேண்டும். கடவுளுக்கு இணக்கமாகவும் கிறிஸ்துவ வாழ்வுக்கு சரியில்லாதவற்றையும் உடைப்பது எப்படி என்று யோசிப்போம். இந்த கடவுளின் அருள் எப்படி நமக்கு வருகிறது? விசுவாசத்தினால் வருகிறது, ஜெபத்தினால் வருகிறது, அருட்சாதனங்களினால் வருகிறது, தொடர்ந்து ஜெபிப்பதனால் வருகிறது. இதுதான் கடவுளின் அருளை உட்கிரகிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். நம்மை சுற்றி கடவுள் அருள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவர் அருளுக்கு மேல் அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதை கிரகித்துக் கொள்கின்ற வழிமுறைகள் என்ன? அவைகள்தான் ஜெபம். எனவேதான் ஜெபம் இல்லாமல் கிறிஸ்துவர் வாழ முடியாது. அந்த ஜெபம்தான் விசுவாசத்தை வளமையாக்குகிறது. ஜெபம்தான் விசுவாசத்திற்கு உணவாக இருக்கிறது. ஜெபம் இல்லை என்றால் விசுவாசம் செத்து போய்விடும், பயனற்றதாக மாறிவிடும். எனவே கிறிஸ்தவர் ஒருவர் தொடர்ந்து ஜெபிப்பதும் அருட்சாதனங்களை கொண்டாடுவதும் அருட்சாதனங்களில் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை உள்கிரகித்துக் கொள்வதும், குறிப்பாக பாவசங்கீர்த்தன அருளால் நம்மை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்வதும் நாம் செடியாக வளர்வதற்குரிய கால சூழ்நிலையை கடவுள் தருவார். அவ்வாறே இந்த புளிப்பு மாவாக நம்மை பல நேரங்களில் உருவாக்கி வைத்திருக்கிறார். தன்னுடைய அருளையும் ஆற்றலையும் வல்லமையையும் தந்து
சமுதாயத்தில் நம்மை பிசைந்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். சமுதாயத்தில் பிசைந்து வைத்திருக்கின்ற நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற குணாதிசயங்கள் வழியாய், நற்காரியங்கள் வழியாய், விசுவாச வாழ்வு முறை வழியாய் உலகத்தில் இருக்கின்ற மாவை புளிப்பேற்றி கடவுளுக்கு ஏற்ற அப்பமாக உருவாக்க நாம் தயாராக வேண்டும். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு. இந்த அழைப்பு என்ன? கடவுளின் அருளை ஜெபத்தின் வழியாய், ஆன்மீக காரியங்கள் வழியாய் உள் கிரகித்து கொண்டு கடுகு விதையாய் உலகத்தில் விதைக்கப்படுகின்ற நாம் உடைந்து செடியாக மரமாக வளர வேண்டும். வானத்து பறவைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஆமென்.